பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் உத்தமன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து முழு சத்தத்தோடு என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். சர்ச்சிலேயே யார் சத்தமாக வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் எவ்வளோ சத்தம் என்ன செய்ய? எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எப்பாடி 500 ரூபாவை விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சத்தமாக வாசிப்பீங்க. வாசிக்கலாமா? பிரசங்கி 7:8. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். மறுபடி வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். சரி, இந்த வசனத்தினுடைய சாராம்சம், ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனிக்கணும். ஆரம்பம் அநேக நேரத்தில் அற்பமாகத்தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக முடிப்பதற்கு கர்த்தர் சகலத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்காரு. ஆமென். நம்ம பிறந்தது, நம்ம வளர்ந்தது, நம்ம பின்னணியம், இது நம்முடைய பெற்றோர்களை வைத்து இருக்கலாம். ஆனால் இனி நாம் வாழப்போவது அது கர்த்தரை சார்ந்ததாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது முடிவில் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் முடிவில் நம்ம சாக போகிற நேரத்தில் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ள எத்தனை பேர் தயாராக இருப்போன்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஒருவேளை இன்று ராத்திரி நம்முடைய மரண நாளாக இருக்கும் என்றால், அல்லது இன்னும் ஒரு மணி நேரத்தில், இப்போ திடீர்னு நீங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றின்னு பாடிக்கிட்டீங்க, டக்குன்னு ஒரு வெள்ளை கலரில் தேவதூதன் இறங்கி வந்து, மணி இப்போ 10:20, 12 மணிக்கு உன்னை மேலே கூட்டு போயிடுவேன். என்ன எத்தனை பேர் இங்கே இருப்பீங்க? இந்தா போகிறேன் சொல்லி சடாது விடாருன்னு போய் பீரோவில் கிடக்கிறச்சி வீட்டில் எதை எடுத்து ஒளிச்சு வைக்க முடியுமோ எல்லாம் அங்கங்கே ஒதுக்கி வச்சு ஏதாவது செஞ்சு என்ன செஞ்சிருவோம். ஏண்டா ஒன்று சொன்னால் பாவம் தேவதூதன் நீங்கள் தொங்கிக்கிட்டு இருப்பார். தேவதூதன் நீங்கள் போங்க, நான் பின்னாடி அடுத்த பஸ்ஸில் வாரேன், நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வாரேன். ஒருவேளை ஒரு மணி நேரத்தில் நம்முடைய மரண நேரமாக இருக்கும் என்றால் அதை தைரியமாக எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கே தெரியுது நம்ம நிறைய விஷயத்தில் இன்னும் குறை வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? நிறைய செஞ்சு முடிக்கலை, நிறைய வாழ்ந்து முடிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்காக நாம் இன்னும் சரியாக வாழலை, சரியாக செஞ்சு முடிக்கலை. நமக்குள்ள அநேக நோக்கங்கள் இருக்கிறது. நம் கண்களை மூடுவதற்கு முன்பதாக பரலோக தேவன் நமக்குன்னு கொடுத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்குமே முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லி விருப்பம் இருக்கு. ஒரு டிரைவர் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறாரு வச்சுக்குவோம், பெங்களூர் போகிறான்னு வச்சுக்குவோம். ஆரம்பிக்கும் பொழுதே டயர் கடியில் என்ன வைக்கிறாரு? அணுகுண்டா, எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் என்ன செய்கிறாரு? ஒரு பிதுக்கு அல்ல ஒரு பெரிய தேங்காய் என்ன செய்கிறாங்க? டமார்னு பஸ்ஸை ஒரு முச்சந்தியில் நிப்பாட்டி தேங்காவை உடைச்சி தான் அந்த வாகனத்தை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. காரணம், இங்கே ஆரம்பிக்கிற பஸ்ஸு நேராக பெங்களூரில் போய் பத்திரமா என்ன செஞ்சிடணும்? இறங்கிடணும். பத்திரமா இறக்கி விட்டேன்னா வந்து நான் இன்னொரு தேங்காய் என்ன செய்கிறேன்? உடைக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே நாம் என்ன செய்கிறோம்? கார் எடுக்கும்போது, அப்பா நாங்கள் போக்கில் வரத்தில் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்கணும், போகிற வழியிலே போட்டு தள்ளிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாருக்குமே முடிவு அப்படி இருக்கணும்னு விருப்பப்படுகிறோம். ஒரு தாய் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே, இன்னும் சொல்லப்போனால் கருவில் இருக்கும் பொழுதே, அந்த குழந்தைய அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்களே, தாய் குழந்தைக்காக என்ன செய்வாங்க? எல்லா கனவையும் கண்டு வச்சிருவாங்க. இந்த குழந்தை என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி சாதிக்கணும் என்று சொல்லி. எந்த ஒரு தாய்க்கும் என் மகன் அல்லது என் மகள் முடிக்கும் பொழுது, வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நல்லா முடிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? விருப்பப்படுறாங்க. நாம் ஒரு குழம்பு வைக்கிறோம். அப்படி சொல்லுங்க பாஸ்டர், நமக்கு தெரிஞ்ச கதையை பேசுங்க. நாங்கள் குழந்தைய பற்றி 30 வருஷம் ஆச்சு, இப்போ அதை பற்றி என்ன குழம்பு வைக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கடைசியில் அப்படி அந்த எண்ணெய் தண்ணியும் பிரிஞ்சு வரும்போது, அடடா நான் எனக்கு தெரிஞ்ச கலர் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. பாருங்க, நாங்கள் பீகாரில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் ஒரு
ரூமில் தங்கி இருந்தோம். நாங்கள் தான் சாப்பாடு சமைக்கணும். அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு அடுப்பை கொடுத்துட்டாங்க, நாங்கள் சமைக்கணும். சரிங்களா, கவனிங்க, எனக்கு சமைக்கலாம் தெரியும், நம்புங்க. சமைக்கிறோம். என்ன சமைச்சிங்கன்னா மேகி நூடுல்ஸ் பாக்கெட். அதுதான் 2 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், ரெடி ஆயிரு. என்ன பண்ணிட்டேன், ஆரம்பம் ரொம்ப அமோகமாக இருந்துச்சு. ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் பாக்கெட்லாம் வெட்டி 3 பேருக்கும் உள்ளே போட்டாச்சு. நான் திடீர்னு இடையில ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டேன். என்ன வேலைன்னா, டே இது வெறும் மேகியாக இருக்குது, இதை நம்ம எக் நூடுல்ஸ் என்ன செய்யணும், மாற்றணும்னு சொல்லி. பொதுவாக மேகி கிண்டுறவங்க முட்டையை தனியாக வதக்கி தான் என்ன செய்வாங்க, நூடுல்ஸோட போடுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், மேகி வெந்துட்டு இருக்கும்போதே முட்டையை உடைச்சி, பாவம் அந்த மேகி உயிர் விட்டுருச்சு. அதை சாப்பிட்டவங்க என் கூட இருந்த 2 பேர் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, நான் தான் சீனியர். சொன்னால் இது நினைப்பாரன்னு சொல்லி, அண்ணா ஜேபசன் நான் சூப்பராக இருக்குண்ணா, பெரையண்டா ஒவ்வொரு வாயை வச்சுட்டு போய் துப்பிட்டு வாரு. எல்லாம் போட்டு அடித்து அந்த மேகியை ஒரு வழி ஆக்கி, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஜான் ஜோசப் சொல்கிறான், டே மச்சான் ரொம்ப சூப்பராக இருக்கடா பார்க்கவே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில். அடுத்து முட்டையை போட்டதுக்கப்புறம் அவன் பாவம், அவன் அன்னிலேருந்து பேசாமல் மௌனமாக என்ன செஞ்சிட்டான், சகேரியா வாய் யோவானை பெக்கிறதுக்கு முன்னாடி ஊமையானது போல் நம்மால் என்ன ஆயிட்டான். இனிமேலும் உங்க கூட நான் பீகாருக்கு என்ன செய்ய மாட்டேன். ஆரம்பம் நல்லா இருக்கு, ஆனால் முடிவு என்ன இல்லை, நல்லா இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை விட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியில் பைபிளில் 2 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். எத்தனை நபர்களை குறித்து பார்க்க போகிறோம்? இன்று செய்தியில் 2 நபர்கள். 2 நபர்கள். ஒருவர் சரியாக வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்காதவர், இன்னொருவர் சரியாக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவர். முடிக்காத நபரிடமிருந்து எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும், சரியாக ஓடி முடித்த நபரிடமிருந்து எப்படி வாழணுங்கிறதையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வலாக இருக்கிறீங்க? உள்ளே போகலாமா இன்னைக்கு செய்திக்குள்ள? நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாஸ்டர் கிண்டுன மேகி மாதிரி இருக்கக்கூடாது. முடிவு சாக போகிற நேரத்தில் ஐயோ நான் அதை செஞ்சுருக்கலாமே, அன்னைக்கே அதை பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி நம்ம, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெக்ரெட்னா வருத்தப்படுறது. சே, அதாவது அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு மூளையை வேலை செய்யும். அவ்வளோ நாள் மூளையை கழட்டி முக்கில் வச்சுருப்பாங்க போல. அப்படிங்க போதும் ஐயோ அந்த அவ்வளோ கூட்டு வேணா மன்னிக்கணும், வாய் இழுக்கிறதுக்கு முன்னாடி மன்னிச்சிருக்கலாம்ல. அந்த ஆளை கூட்டான 10,000 ரூபா கடன் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ நாள் 10,000 ரூபா பேக்கெட்டில் தானே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அது அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் மூளை என்ன செய்யுது, முக்கிலிருந்து திருப்பி மண்டையில் வந்து ஏறி மாட்டுது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய முடிவை நல்லா முடிக்க உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 3 நபர். முதலாவது, அதாவது ஒரு 5 தலைப்பின் கீழே இந்த 2 நபரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு 5 ஹெட்டிங் கீழே இந்த 2 பேர் நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க. பாதியில் விட்டு போயிடாதீங்க, பாவம் அவங்களுக்கு நம்ம ஊர் வழி தெரியாது, வேற ஊருக்காரங்க. இந்த 2 பேரையும் நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், கூட்டு போகிறோம். நபர் 1, நபர் 2 பேரையும் பத்திரமா கூட்டு போக போகிறோம். நியாயாதிபதிகள் 13, 3, 4, 5 ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க வேகமா. முதல் தலைப்பு ஆரம்பம் ஆமோகம். ஆரம்பம். இந்த 2 நபருடைய இன்னொரு நபர் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னா, எப்படி இவருடைய வாழ்க்கை துவங்குதுன்னா, அவங்க அம்மா பல வருடமாக அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியல, அவங்க மலடியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயின் வயிற்றிலிருந்து, மலடியின் வயிற்றிலிருந்து கர்த்தர் ஒரு நபரை எழுப்புகிறார். எதற்காக எழுப்புகிறார்? 13:1 வாசிங்க. பொல்லாப்பானதை இவர்கள் செய்ததுனால எத்தனை வருஷம் ஒப்புது கொடுத்தாராம்? 40 வருடம் அடிமைத்தனம். யாருக்காவது 40 வருஷம் தீராத பிரச்சனை இருக்கா? 40 வருஷம். கொஞ்சம் வயசானவங்க பார்க்குறாங்க, நிறைய இருக்கு பாஸ்டர். 40 வருடம் அடிமைத்தனம் இவர்களுடைய தவறு தான். ஆனாலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, சில நேரத்தில் நம்மளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறது நல்லது. சில நேரத்தில் சொல்லுங்க, சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறது நல்லது. நான் ஆராதனையில் சொன்னது போல அதிலிருந்து நமக்கு நல்ல நல்ல பாடங்கள் கிடைக்கும். சரி, 40 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து முழு தேசத்தையும் காப்பாற்ற தேவன் ஒரு ஹீரோவை எழுப்புகிறார். ஒரு ஹீரோவை பிறக்க வைக்கிறார். எப்படி பிறக்க வைக்கிறார்?
மலடியின் வயிற்றிலிருந்து ஒரு ஹீரோ வரான். பக்கத்தில் சொல்லுங்க, மலடி வயிற்றிலிருந்து. மலடினா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, கத்தர் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அற்புதம் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு நபர் பிறக்கிறார். இன்னொரு நபர் இதே ஆரம்பம் அமோகத்தில் லூக்காளதம் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30 வாசிங்க. லூக்கா 1:30. மரியாளே பயப்படாதே, கிருபை பெற்றாய். ஆம் ஆம், இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:21 வாசிங்க. மத்தேயு 1:21. ஆம் ஆம் ஆம். அங்க ஒரு ஆரம்பம் அமோகமா ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ எழும்புகிறார். இங்க நபர் 2, இங்கேயும் ஒரு ஹீரோ எழும்புகிறார். அங்க எப்படி மலடி வயிற்றிலிருந்து ஒரு ஹீரோ எழும்புகிறாரோ, இங்க கண்ணியின் வயிற்றிலிருந்து ஒரு ஹீரோ எழும்புகிறார். ஹல்லேலூயா. அங்க எப்படி 40 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு ஹீரோவை ஆண்டவர் எழுப்பினாரோ, இங்க பல ஆயிரம் வருடங்கள் அடிமையாயிருக்கிற மனு குலத்தை மீட்க இயேசு என்ற பெயருடைய ஒரு இரட்சகரை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த அமோகத்தை காட்டிலும் இது கொஞ்சம் அற்புதமான அமோகம். எங்கேயாவது நினைச்சு கூட பார்க்க முடியுமா, கண்ணியின் வயிற்றில் ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று? ஆனால் கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆரம்பம் அமோகம். சொல்லுங்க, ஆரம்பம் அமோகம். இதுல இருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. we are specially called. நாம் விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு திட்டம் உண்டு. நம்மோடு பிறந்த அநேகர் இன்று இல்லை, நம்மோடு படித்த அநேகர் இன்று இல்லை, நம்மோடு வேலை பார்த்த அநேகர் இன்று இல்லை, நம்மளோடு நமக்கு தெரிந்த நபர்கள் அநேகர் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் உயிரோடு இருக்கிறோம்னா நமக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. we are specially called. உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீ முக்கியமான பீஸ். சொல்லுங்க, நீங்க முக்கியமான நபர். உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப முக்கியமா பார்த்திருக்கிறாரு, உங்க மூலமா ஏதோ செய்ய போகிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே சாப்பிட்டு மீதி இருக்கிற ஒரு பழைய குழம்பு என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அந்த குழம்பு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் வருவேன், என்ன செய்வேன், நாளைக்கு ஒன்று சுட வச்சு நான் மறுபடியும் சாப்பிடுவேன். அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்னா, நான் ஒன்றும் உன்னை முடிக்கலப்பா, உனக்குரிய திட்டம் இன்னும் இருக்கு. எங்கள் வீட்டில் ஒன்று கிடக்கு, அதை ஒன்றை வச்சு தான் ஒப்பேற்றணும். ஒரு முட்டையை போட்டு ஒரு ரசத்தை வச்சு என்ன செஞ்சிருவேன், உன்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்த நோக்கம் இருக்கிறது. தேங்காய் சட்னி வச்சுட்டு மீதி ஒரு தேங்காய் சில்லை ஓரத்தில் ஃப்ரிட்ஜில் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேங்காய் சட்னியை வைக்காத மாதிரிலாம் பார்க்குறீங்க. ஒருவேளை நாளைக்கு நான் வெங்காய சட்னி வச்சா நீ தேவைப்படுவேன், ஒருவேளை நான் மீன் குழம்பு வச்சாலும் என்ன செய்வேன், தேவைப்படுவேன். ஏதாவதுக்கு நீ தேவைப்படுவப்பா. இல்லைனா பசி நேரத்தில் சும்மா கடிச்சு சாப்பிடவாது நான் என்ன செய்வேன், ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம், அது எனக்கு தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, கெட்டு போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். கெட்டு போகிற வரைக்கும் நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன்னா, நான் இன்னும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கெட்டு போகலை. கர்த்தர் அதனால தான் என்ன வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் என்னை யூஸ் பண்ண மறக்கிற தேவனும் அல்ல. சிலர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க, அது வச்சதுக்கப்புறம் அடுத்த கிறிஸ்மஸுக்கு தான் திடீர்னு பார்க்கும்போது எங்கேயோ இருந்து எலி செத்த வாடை அடிக்குதே. எங்கேயும் அடிக்கல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அது ஒரு முக்கில் இருக்கும். அது எங்கே இருக்கும், சீயோனிலே ஒரு திட அஸ்திபாரம் உள்ள கல் மாதிரி. எப்போ பார்த்தா அது பூசணை முடிச்சு இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம தான் வச்சோமா, எவனும் செய்வினை செஞ்சு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு, ஒரு செய்வினையும் இல்லை, நீங்கள் பண்ண சட்னி தான். அது மறுரூபமாகி மகிமை மேல் மகிமை அடைஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் அது உள்ள என்ன செய்யுது இருக்கு, யூஸ் பண்ண மறந்துடுவாங்க. ஆண்டவர் அப்படி மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்பெஷல் அழைப்பு இருக்குது. நம்ம சாகாமல் இருக்கோம்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் கெட்டு போகலை, நம்மளை வச்சு ஏதோ பண்ண போகிறாரு. ஆனால் நம்மளை மறக்கிற தேவனும் கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து சொல்லுவோம், நான் இன்னும் அழிந்து போகல ஆண்டவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, அப்பா நான் இன்னும் அழிந்து போகலையே உமக்கு நன்றி. என்னை குறித்து திட்டங்கள் பெருசாக வச்சிருக்கேன் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்போ
ஆரம்பம் அமோகமாக இருக்குதுன்னா கர்த்தர் நம்மளை குறித்து திட்டங்கள் நோக்கங்கள் பெரிதாக. நியாயாதிபதிகளை வாசித்தோம். சிம்சோன் என்ற நபர், சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்ற அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். சிம்சோன் 40 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவன், இயேசு நித்திய அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர். 2 பேரும், இந்த 2 நபர்களும் ஓட்டத்தை சூப்பரா ஆரம்பிக்கிறாங்க, சூப்பரா துவங்குது. 2வது ஸ்டேஜ் நியாயாதிபதிகள் 13:5 மறுபடி வாசிங்க. ஆம், பெருவாய் போதும், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது. சவரகன் கத்தினா அவன் ஹேர் கட் பண்ணவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, நாம் விசேஷமானவர்கள் அல்லது வித்தியாசமானவர்கள். சொல்லுங்க, நாம். 2வது பகுதி, இந்த ஆரம்பித்த 2 நபர்களும் 2வது ஸ்டேஜுக்குள்ள வராங்க. 2 பேருடைய வாழ்க்கையும் வித்தியாசமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. நோ ஹேர் கட். இதை பைபிள் எப்படி சொல்லுவாங்கன்னா நசரேயன் விரதம். என்ன விரதம்? இந்த விரதம் இருக்கிறவங்க அவங்களுடைய முடியை வெட்ட மாட்டாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவ்வளவு முடியை போட்டு ஒருத்தர் நடந்து வந்தாலே ஈஸியாக சொல்லிடுவாங்க, இவன் நசரேயன் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய முடி, இவன் ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் வாசிங்க. நபர் 2 பார்ப்போம். லூக்கா 1:31. ஆம், பேரிடுவாயாக. ஆம், நல்ல கவனிங்க. யோசேப்பினுடைய குமாரன் என்னப்படுவாரா அல்லது உன்னதமானவருடைய குமாரன்? யாருடைய குமாரன்? இயேசுன்னு ஒரு குழந்தை வயிற்றுல பிறக்க போல, அது யாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க? உன்னதமானவருடைய. ஆனால் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சோன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் இயேசுவா இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் சிம்சோனா இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் வளரும் போது உங்களை என்னெல்லாம் பாடப்படுத்தியிருப்பாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தான் சிம்சோன், ஆண்டவர் உங்களை நசரேயனா ஆக்கிட்டாரு. முடியே வெட்ட முடியாது. நம்ம 2 நாள் குளிக்கலனாலே நம்ம மண்டையை நம்மளே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் போகிற இடத்துல இவ்வளோ பெரிய முடி, தீட்டானது தொடக்கூடாது, தீட்டானது சாப்பிடக்கூடாது. நசரேயன் விரதம். உங்களை பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? பஞ்சு முட்டாய் மண்டையா? இதாவது பரவாயில்ல. இயேசு போக இந்த பாதையை நீங்கள் சொல்லணும்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜீசஸ், உங்க அப்பா யாரு? மேலே இருக்காரு. நீ எப்படி பிறந்த? தெரியல. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே, மன்னிக்கவும், கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கேலி பண்ணியிருப்பாங்க ஆண்டவர். எப்படி நீ பிறந்த? தெரியல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எங்கள் அம்மா வயித்துல என்ன செஞ்சுட்டேன். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு வளர்ந்த நாட்கள்ல இருந்து, டாய் யார்கிட்ட கதை விடுற, அவங்க அம்மாவை எவ்வளவு தப்பா பேசியிருப்பாங்க, அவங்க குடும்பத்தை எவ்வளவு தப்பா பேசியிருப்பாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. சொல்லுங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கும் நம்ம சபைக்கு வித்தியாசம் உண்டு, உலகத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. அதனால சில கேலிக்கு நம்ம ஆளாகத்தான் செய்யணும். டே சிம்சன், வாடா படத்துக்கு போலாம். டே நான் நசரேன்டா, படத்துக்கு என்ன செய்யக்கூடாது. டே பைசன் மூவி நல்லா இருக்கான்டா. இருந்துட்டு போட்டும், நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன். சி, நான் என்ன செய்ய மாட்டேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு விளையாடும் பொழுது எத்தனை பேர் அவங்க ஊரில் அந்த மவனை இந்த மவனை என்ன செஞ்சிருப்பாங்க, அந்நிய பாஷையில் பேசியிருப்பாங்க. ஆனால் இயேசு ஒரு ஓரமாக உட்காந்து, இவனுக்கு கெட்ட வார்த்தை என்ன செய்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாதே, நாம் உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆச்சே. சில நேரத்தில் உலகத்தை விட்டு நாம் பிரிந்து இருப்பது நல்லது. ஆனால் உலகத்தால் நீங்கள் பகைக்கப்படுவீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமானவங்களாக தான் இருக்கணும். வித்தியாசமான எப்படி பாஸ்டர் அப்படி நினைச்சிடாதீங்க. 1 பேதுரு 1:15 வாசிங்க. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட். கர்த்தர்
அவர் எல்லாரை காட்டிலும் டிஃபரெண்ட் ஆனவர். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் யுனிக் ஆனவர். சொல்லுங்க, அவர் யுனிக் ஆனவர், அவர் டிஃபரெண்ட் ஆனவர். எனக்கு ஏன் இயேசுவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவர் எல்லாரை காட்டிலும் யுனிக்கா இருக்கிறாரு. நான் தப்பு செஞ்சதை ஒருத்தட்ட போய் சொன்னேன்னா அவங்க என்னை வச்சு செஞ்சிருவாங்க. ஆனால் இயேசு என்னை அணைத்து என்னை மகனாய் பார்க்கிறார். அவர் டிஃபரெண்ட் ஆனவர். அல்லேலூயா. நான் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு யார்ட்டையாவது போய் நின்னா உனக்கு தேவைன்னு சொல்றாங்க, நீ போனது நீ நல்லா வாங்கி கட்டுடான்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சரி போனது போகட்டும், இனி வா புதிய சகாப்தத்தை ஆரம்பிப்போன்னு சொல்லுகிறாரு. அவர் டிஃபரெண்ட் ஆனவர். ஆமென். அவருடைய பிள்ளை நான் எப்படி இருக்கணும்? நானும் சொல்லுங்க டிஃபரெண்டாக தான் இருக்கணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும், அவர் யுனிக்கா இருக்கிற மாதிரி நீங்களும் யுனிக்கா இருங்க. ஹல்லேலூயா. உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அவங்க தப்ப தண்ணியை போல குடிப்பாங்க, ஆனால் நாம குடிக்க முடியாது. அவங்க ஆலோசனை பாவியினுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வாங்க. யார் பார்க்க போறா அப்படிம்பாங்க, ஆனால் நம்மளால செய்ய முடியாது. நம்மளை பார்க்க ஒரு தேவன் என்ன செய்கிறாரு? அவங்க எந்த வழியிலையும் எங்கேயும் போவாங்க, ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாஸ்டர் பார்க்குறாரு, விசுவாசிங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்வோன்னா நம்ம எங்கேயாவது இடத்துல போய் தெரியாமல் தப்பு செய்வோம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறாருன்னு நம்ம வாழ்ந்தோன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஒழுங்காக இருப்போம். ஹல்லேலூயா. திடீர்னு பைக்கில் போய்கிட்டு இருந்த ஒரு நபர், தெரிந்த நபர், ஒரு முக்கிலேருந்து அவர் முகத்துலேருந்து புகை வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தது. பைக்கில் போகிற திடீர்னு புகையை காணும், டக்குன்னு கீழே போட்டுட்டாரு. பாவம், அவ்வளோ ரூபா காசு கொடுத்து வாங்கி என்ன செஞ்சுட்டு நம்மளை பார்த்தோன்னே பாஸ்டர் சோத்திரம் சோத்திரம் ஒன்று தான் குறைச்சல். வாயில் சோத்திரம் சொல்லும் போதே மீச வழியே புகை என்ன செய்யுது? அவர் நாசியிலிருந்து புகை கிளம்பி, பைபிளில் இருக்க பாஸ்டர் அதான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி வேற நடக்கிறது. டக்குன்னு கீழே போட்டுட்டார். ஏன்னா அவ்வளோ நேரம் தைரியம் இருந்துச்சு, ஆனால் அப்போ ஏன் இல்லை? காரணம், ஐயோ பாஸ்டர் பார்த்துட்டார். திடீர்னு விசுவாசிங்க யாராவது பார்த்தா அவ்வளோ நேரம் ஜல ஜல ஜம்பா ஜல ஜல ஜம்பான்னு கதை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ரோட்டில் விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சர்ச்சாளுக்கு வந்தால் மட்டும் கம்முன்னு அப்படி கொஞ்சம் அப்படிலாம் செய்ய மாட்டோம் பாஸ்டர். அவங்க வந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. சர்ச்சாளுக்கு பார்க்குறாங்க, ஊழியர் பார்க்குறார், அப்படி இல்லை, ஆண்டவர் நம்ம பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் உங்கள் மனசின் ஆழத்தை என்ன செய்கிறாரு? நீங்கள் கம்முன்னு இருந்து எதை குறித்து யோசிக்கிறீங்க, எதை திங்க் பண்ணுறீங்க, அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பார்க்குறார். பக்கத்தில் சொல்லுங்கள், பி டிஃப்ரெண்ட். சொல்லுங்கள், பி டிஃப்ரெண்ட். உலகத்துக்கு ஒரு வழினா இடுமனுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, ஒருத்தனுக்கு ஒரு வழியா இடுமனுக்கு. நாமெல்லாம் உலகத்தின் பார்வையில் இடுமன் தான். உலகம் ஒன்று சொல்லும், ஆனால் நாம் பரிசுத்தமாக தான் இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? போய் கொண்டிருக்கிறோம். அப்படி தான் சிம்சோனும் ஆரம்பித்தான் வாழ்க்கையை, இயேசுவும் ஆரம்பித்தார். வித்தியாசமானவர்கள். சில நேரத்தில் பைபிளை தூக்கிட்டு வரும் பொழுது, ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்களை கேலி பண்ணலாம், உங்களை கிண்டல் பண்ணலாம். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும்போது நீங்கள் மாத்திரம் என்ன செய்கிறீங்க? ஒரு பக்கம் ஓடுகிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், தண்ணியில் அடிச்சுட்டு போகிற புழு கிடையாது, எதிர்நீச்சல் போடுகிற மீன். சொல்லுங்கள், நான் தண்ணியில் அடிச்சுட்டு போகிற புழு கிடையாது, எதிர்நீச்சல் போடுகிற. அடடா, இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி என்ன செய்யலாம்? புழு தான் தண்ணியில் என்ன செஞ்சிடும்? பேன்னு போய்கிட்டே இருக்கும் தண்ணி போகிற போக்குக்கு. ஆனால் சில மீன்கள் அது எதிர்நீச்சல் போடும், இன்னும் உயரமான தண்ணீர் விழுகிற இடத்தையும் தாண்டி விழும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 3வது நியாயாதிபதிகள் 14 1 2 3. ஆம், கண்டு. ஆம் ஆம் கண்டேன். ஆம். ம் 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 ஆம் ஆம். சரி, 3வது பாகம் வழி விலகுதல். 1வது பாகம் என்னது? ஆரம்பம் அமோகம். 2வது பாகம் நாம் வித்தியாசமானவர்கள். 3வது பாகத்தில் இப்போ 2 ஹீரோ என்ன செய்றாங்க? காலடி எடுத்து வைக்கிறாங்க. வழி விலகுதல். சிம்சோன் தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தன் தேவனை அறியாத இன்னொரு தேவனை வணங்குகிற ஒரு அஞ்ஞானி பெண்ணை, எனக்கு இவதான் வேணும், எனக்கு இவளை கட்டி வைங்க அப்படின்னு செய்கிறான்.
சொல்லுகிறான். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஊரில் பெண் பிள்ளைகள் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்கள் இல்லையா, நீ ஏன்பா தேவனை அறியாத இடத்துல என்ன செய்கிறேன் எடுத்துக்கொள்ளுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். வழி விலகுதல், வழி விலகுதல். அவங்க பெண் கொள்ள போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை சிம்சோன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல போட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, சில நேரத்தில் தப்பான வழியில் போனாலும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண தான் செய்வார். சொல்லுங்க, சில நேரத்தில் நம்ம நினச்சிடக்கூடாது, எப்பாடி ஆண்டவர் கண்டு காணாமல் இருக்கார் போல, எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா திருப்பி நீ ரைட்டு வழிக்கு வந்துட மாட்டியா. சில நேரத்தில் நாம் பரிசுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் நல்லா தான் நடக்கும். உடனே நம்ம அதை பெர்மிஷன் கிராண்டட்னு அதிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம மாட்டிக்குவோம். அல்லேலூயா. சிங்கம் வந்தது, சிங்கத்தை கிழிச்சு போட்டான். அடுத்த நாள் மறுபடியும் அந்த வழியாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வரும் பொழுது சிங்கத்தின் தசையெல்லாம் அழுகி போய்விட்டது, பருந்து தின்னுட்டு போயிடுச்சு, வெறும் எலும்பு கூடு தான் இருக்கு. சிங்கத்தினுடைய அந்த நெஞ்சு எலும்புல தேனி கூடு கட்டுறதுக்கு நல்ல அந்த கம்பு அவசியம் பாருங்க, நல்ல நெஞ்சு ரிப்பு அந்த எலும்பு நல்லா இருந்ததுனால அதில் ஜம்முன்னு கூடு கட்டி இருக்கு. இப்போ சிம்சோன் போய் அந்த தேன்குட்டை, அந்த வசனத்தை வாசிங்க, 14:8 வாசிங்க, அழகா அந்த வசனம். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். அங்கே நல்லா தேன்கூடு தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அதில் ஒரு கையை எடுத்து இவன் சாப்பிட்டது இல்லாமல் இவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு என்ன செஞ்சுட்டான், இதில் என்ன பாஸ்டர் இருக்குது, நீங்கள் தேன் கிடச்சா சாப்பிட மாட்டீங்களா? நசரேயன் விரதம் இருக்கிறவங்க தீட்டானதை தொடக்கூடாது, தீட்டானதை நாம் சாப்பிடலாம், தேன் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சிருவோம். நசரேயன் விரதம் இருக்கிறவங்க ஒரு டெட் பாடியை தொடக்கூடாது அப்படின்னா, டெட் பாடியை தெரியாமல் இப்படி டச் பண்ணிட்டாங்கன்னா 7 நாள் அவங்க வீட்டை விட்டு வெளியே இருக்கணும். எத்தனை நாள்? இவன் டெட் பாடிக்கு உள்ள வந்த தேனை என்ன செஞ்சிருக்கிறான், இவனும் தீட்டுப்பட்டு மற்றவங்களையும். எப்பவுமே காயப்பட்ட இருதயம் மற்றவங்களையும் காயப்படுத்தும், கெட்டுப்போன இருதயம் மற்றவங்களையும் கெடுக்கும், கட்டப்படாத இருதயம் மற்றவங்களையும் உடைக்கும். இதுதான் சட்டம், அதுதான் நியமனம். இவன் கெடுக்கிறான், தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கெடுக்கிறான், வழி விலகுகிறான். ஒரு ஹீரோ போயிட்டான். ஆரம்பம் சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமானவனத்தான் வளர்ந்தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு முக்கியமான இடத்துல ஹீரோ 1 காணாமல் போயிட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 46. ஆம் 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 நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு 12 வயசு. எத்தனை வயசு? அங்க ஒரு ஹீரோ அவுட்டு, ஆல்ரெடி ட்ராக் அவுட் மாறிட்டான். இங்க ஒரு ஹீரோ வயசானவரெல்லாம் கிடையாது, வெறும் 12 வயது. 12வது வயதில் அவர் எங்க இருக்கிறார்? தேவாலயத்திலே போதகர்களோடு போட்டி போடுகிறார், போதகர்களோடு கேள்வி கேட்கிறார், சம்பாஷணை பண்ணுகிறார், பேசுகிறார். 47வது வசனம். ஆம் ம் ஆம் ஆம். என்ன பிரச்சனைனா, இவங்க தேவாலயத்தில் அவங்க சர்ச்சு பிரதிஷ்டைக்கு வந்தாங்க, ஒரு பெரிய திருவிழாவுக்கு வந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க, இவர் மாத்திரம் என்ன செஞ்சிட்டாரு? அது எப்படி பாஸ்டர், ஒரு பிள்ளைய அம்மா அப்பா விட்டுட்டு போவாங்களா? நல்லா கவனிங்க, யூதர்களுடைய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கோங்க. யூதர்கள் ஆண்கள் ஒரு குழுவாக போவாங்க, பெண்கள் ஒரு குழுவாக போவாங்க, சிறு பிள்ளைகள் ஒரு குழுவாக என்ன செய்வாங்க. அப்பா நினச்சிருப்பாரு பையன் அங்கே இருக்கான், அம்மா நினச்சிருப்பாங்க பிள்ளை. ஆனால் இவர் எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் போதகர்களோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயும் போய் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போகலை, எங்கேயும் தனியாக விளையாட போகலை. 12 வயதிலே தேவாலயத்தில் இருந்தார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. வெறும் 12 வயது. அவங்க அம்மா போய் கேட்குறாங்க. 49வது வசனம் வாசிங்க. ஆம் ம் ஆம். நல்லா கவனிங்க, அங்க ஒருத்தன் வழி விலகி போயிட்டான், இங்க ஒருத்தர். புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய வழியில் இருந்து மனுஷ வழியில் சிம்சோன் வழி விலகி போனான். ஆனா இயேசு மனுஷ வழியில் இருந்து தேவனுடைய வழிக்கு வழி விலகி போனார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகள் இப்படி இருக்குன்னு விரும்புகிறேன். 12 வயசு. நாங்கள் யார் 12 வயசு? ரெஜிஸ்க்கு 14. அதோட 2 கம்மியாக வச்சுக்கோமே. 12 வயது. தேவனுக்கு அடுத்தவையில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா? இதுதான் ஒரு தரமான பிள்ளைக்கு அழகு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம்,
நம்முடைய சபை, நமக்கு தெரிந்தவர்கள் ஏசப்பாவினுடைய உறவுல இப்பொழுதுலேருந்தே இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நந்தினி சிஸ்டர் பையனுக்கு நான் ஜெபிக்கும் போது சொன்ன ஆண்டவர், இப்பொழுதுலேருந்தே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஆவியினால் இப்பொழுதுலேருந்து கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவரால் ஆவியால் நிரப்ப முடியும். ஆமென், அப்படி தானே, உண்மை தானே? இப்பொழுதுலேருந்தே நீங்கள் உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளை எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் ஆவியினால் நிரப்புங்க, உங்கள் ஆவியினால் நிரப்புங்க, வழி விலகி போயிடக்கூடாது ராஜா, உம்முடைய செல்ல பிள்ளையா பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 16:21 வாசிங்க. மத்தேயு 16:21. ஆம். ஆம், நல்லா கவனிப்போம். இயேசு சொன்னார், நான் சாக போகிறேன், அடிபட போகிறேன், மிதிப்பட போகிறேன், என்னை நிர்வாணமாக்குவாங்க, என்னை கொன்றுவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். இப்பொழுது பேதுரு அவரை தனியாய் அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அதற்கு இயேசு சொல்கிறார் 23 பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, இடரலாய் இருக்கிறாய். நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நம்ம ஹீரோ என்ன செய்யல, வழி விலகி போகல. ஹல்லேலூயா. 12 வயதே அப்படிதான் சொல்லுவாங்க, 5 வளையாதது. அங்கேயே இயேசு வளைஞ்சிட்டாரு, தன்னை விட்டு கொடுத்துட்டார். என்னை வளைச்சிக்கோங்க பிதான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டார். அங்க வளைந்தது இங்கேயும் வளைஞ்சு நிற்குது. அவர் சொல்லுகிறார், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வழியில் இருந்து தேவனுடைய வழிக்கு வழி விலகி போனார். ஹல்லேலூயா. நாமளும் அப்படி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வழி விலகி போயிடாத, வழி விலகி. உன் ஆசையை விட உன்னுடைய அழைப்பு பெருசு. நம்முடைய விருப்பத்தை விட தேவன் நம்ம மேல வச்ச நோக்கம் பெருசு. சிம்சோன் அவன் சொன்னான், அவள் என் கண்ணுக்கு ஜம்முன்னு கும்முன்னு இருக்காங்கம்மா, சும்மா இருங்கம்மா, போச்சு. ஆனால் இயேசு எங்கேயும் போகல, ஆலயத்தில் தேவாலயத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசையை விட நம்முடைய அழைப்பு, நமக்கு ஆசை இருக்கு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. உங்களை விட எனக்கு ரொம்ப ஹெவியாவே. ஆனால் நம்ம ஆசைப்படுகிறது எல்லாமே கர்த்தர் தருகிறாரா? தரமாட்டான். ஏன்னா நம்முடைய ஆசையை விட அவருடைய அழைப்பு. நம்ம பாடுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செஞ்சிட மாட்டேன். மண் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் மாணிக்கம் அதை விட பெருசே. மண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பு பெருசே. எனக்கு இந்த பாதை பிடிச்சிருக்கு, அதுல போனா ஏதோ நல்லா அப்படியே இருக்கு, ஆனா இல்லையே, எனக்கு மேல வைத்த ஆண்டுடைய அழைப்பு பெருசே. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, நம்ம வழி விலகி போனோம்னா நிச்சயம் நம்ம ட்ராக்ல இருந்து தள்ளி போய் நம்ம ஒரு வில்லனை விட மோசமான ஆளை என்ன செஞ்சிடறோம், மாறி விடுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாலாவது பாகம். முதல் பாகம் என்ன? ஆரம்பம், ஆமோகம். 2வது பாகம் நாம் வித்தியாசமானவர்கள். 3வது பாகம் வழி விலகுதல். இந்த 3 பாகத்திலையும் இப்போதைக்கு ஹீரோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் ஆல்ரெடி தள்ளி போயிட்டான், ஒரு ஹீரோ ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்கிறாரு. 4வது பாகம் நியாயாதிபதிகள் 15:18 வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆம் ஆம் ஆம். நல்லா கவனிப்போம். சிம்சோன் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி வழி விலகி போனான் தெரியுமா? அங்கே கல்யாண வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்து இவன் கோபத்தில் அந்த பெண்ணை அப்படியே விட்டுட்டு பாதி கல்யாணத்தில் என்ன செஞ்சுட்டான், மாப்பிள்ளை எந்திரிச்சு வந்துட்டான். இப்போ அந்த அப்பா விடுவாரா? கெடாவை வெட்டியாச்சு, சோறை பொங்கியாச்சு, சாம்பார் அவிச்சாச்சு, ரசத்தை என்ன செஞ்சாச்சு, ஏதாவது செய்யணுமென்னு சொல்லி சிம்சோனுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சு. இதை தெரியாமல் நம்ம ஆளு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆட்டுக்குடி என்ன செஞ்சுட்டு வராரு, எங்க என் மனைவி, எங்க ஓ மனைவியா? அப்பா கேட்டை போட்டுட்டார் வாசல்ல. நோ, என் மருமகன் உள்ள இருக்காரு, நீ வேற மகன் அனுப்பி விட்டுட்டார். இவனுக்கு கோபம், என்னடா அது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அந்த ஊரில் இருக்கிற நரியை பிடிச்சி வாள் என்ன செஞ்சிட்டான், தீப்பந்தத்தை கட்டி
அவங்க வெள்ளாமைக்குள்ளலாம் விட்டுட்டான், வயல்வெளிக்குலாம் விட்டுட்டான். அந்த நரி ரெண்டு நரிய, ஒரு நரிய ஓட விட்டாலே தலைதறிக்க ஓடும், ரெண்டு நரிய வாழை கட்டி விட்டா அது எங்கெங்கேயோ ஓடி ஒளிவத்தோப்பு எல்லா விதமான வயல்வெளி எல்லாத்தையும் கொளுத்திருச்சு. இதை கேட்ட ஊர் மக்கள் கோபத்தோட வந்து சிம்சோனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை அவனுடைய மாமனார் இன்னொரு ஆளுக்கு கொடுத்ததுனால சிம்சோன் தான் இப்படி செஞ்சான்னு சொன்ன உடனே அவங்க சிம்சோனுக்கு முடிக்கணும்னு வச்சிருந்த அந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் அவன் மாப்பிள்ளையையும் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, உயிரோட கொளுத்தியே கொண்டுட்டாங்க. இதை சிம்சோன் கேட்டதுனால வெறி வந்து அவன் சொல்லுகிறான், உங்களை சின்ன பின்னமா என்ன செய்வேன், சங்கரிப்பேன்னு சொல்லி அடி எல்லாரையும் அடி உரிச்சிட்டான். அந்த ஊரையே என்ன செஞ்சிட்டான், வெட்டி போட்டுட்டான். பாஸ்டர் பயங்கரமான படக்கதையா இருக்க, படக்கதை இல்லை, நியாயாதிபதிகள் கதை. நல்லா கவனிங்க. வழி விலைக்கு போனால் பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கும் உபத்திரமும் மற்றவங்களுக்கும். இவன் போய் அங்கே ஒரு கலக்கி அந்த நாட்டையே ரெண்டா என்ன செஞ்சுட்டான் ஆகிட்ட. இப்போ ஒரு மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். ஒரு 3000 பேர் வருகிறார்கள். எத்தனை பேர் வருகிறாங்க? நம்ம மக்கள் தான், ஆண்டோடைய பிள்ளைங்க 3000 பேர் வந்து சிம்சோனை கூப்பிடுறாங்க. சிம்சோனே, அவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்கு, நீ ஏன்பா இப்படி பண்ண? உடனே இல்லை அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, நான் நியாயத்தை தான் செஞ்சேன்னு சொல்லுறான். உடனே உன்னை கெட்டி நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறான், நீங்கள் என் மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, என்ன கொன்றக்கூடாது, நீங்கள் நம்ம மக்கள், நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன அடிச்சிடக்கூடாதுன்னு. இல்லை நான் உங்களை கெட்டிட்டு தான்ப்பா போவேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் சிம்சோனுடைய பலன். நல்ல கையையும் காலையும் கட்டி இந்த கம்பில் பண்ணியை தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க சிம்சோனே. அந்த ஊர் மக்கள், பெலிஸ்தியர் ஊர் மக்கள், டே சிக்கிட்டாண்டா சித்தப்புன்னு சொல்லி சந்தோஷம் ஆயிட்டாங்க. எல்லாரும் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனை கட்டி இருந்த கயிறுகள் அந்த போயிருச்சு. இறங்கி அப்படி மண்ணை தடவி பார்க்குறான். அங்கே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு இருக்கு. என்ன எலும்பு? அந்த தாடை எலும்பை எடுத்து எதிரி நாட்டுக்காரங்களை, நம்ம நாட்டுக்காரங்களை இல்லை, அதாவது அந்த 3000 பேர் இல்லை, எதிரி நாட்டிலேருந்து வந்தவங்களை அடித்து நொறுக்கிறான். கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டுட்டான். ஏன் இந்த சம்பவம் நடக்குதுன்னா, நம்ம சில நேரத்தில் வழி விலகி போனாலும் கர்த்தர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோனே, உன் அழைப்பு இதுதான். நீ பெண்ணை தேடி போய் கல்யாணம் முடிச்சு அங்க சண்டையை போட்டு அங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு அழைக்கப்படலை. நீ பெலிஸ்தியரை சங்கருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அங்க போய் சண்டை போடாம நீ என்னப்பா பொம்பளைக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சிம்சோனே, உன் அழைப்பு ரொம்ப பெருசு. நீ கல்யாண வீட்டில் நடந்த சண்டையை வச்சு நீ போராடிக்கிட்டு இருக்க. நீ தேவனுக்காக வைராக்கியமாய் நீக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். இது மூலமா கொஞ்சம் என்ன செஞ்சிடாதா இவனுக்கு, மறுபடியும் அந்த பழைய கதகதப்புக்கு வந்துட மாட்டானா, பழைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட மாட்டீங்களான்னு சொல்லி சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், சில நன்மைகளை கொடுப்பார். ஏன்? ஆதி நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? திருமணம் பக்கத்தில் சொல்லுங்க, ஆதி நிலைக்கு. ஆதி நிலைனா ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த ஒரு உத்வேகம். ஹல்லேலூயா. அந்த டைம்ல கையை காலை உயர்த்தி, அப்பா என் உயிரே உங்களுக்கு தான், இப்போ என் உயிரை மட்டும் விட்டுருங்கப்பா, என்ன மட்டும் என்ன செஞ்சிருங்கப்பா, விட்டு காப்பாத்திருங்கப்பா. அப்போ ஓ அப்பா நான் உண்மை பார்க்கிறேன், எல்லாம் அப்படி உன்னதமான பாட்டு. இப்போ யாரையும் பார்க்கல, சும்மா கிடங்க. ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா பாஸ்டர் அம்மா ஃபோனை போட்டுருவாங்க, அதுக்காக வந்துட்டு போகிறேன். இங்கே இல்லை, திருநெல்வேலியில் இருக்கிற சர்ச்சில். நீங்களாம் நல்ல விசுவாசிகள். ஹல்லேலூயா. இன்னொரு வாய்ப்பு. ஆனால் வாய்ப்பை சிம்சோன் தவற விடுகிறான். நியாயாதிபதிகள் 16:1 அவன் மறுபடி வழி விலகி போகிறான். 16:7 அவன் சாவிலிருந்து தப்பிக்கிறான். 16:11 மறுபடி சாவிலிருந்து தப்பிக்கிறான். 16:13 மறுபடி சாவிலிருந்து தப்பிக்கிறான். எத்தனை வாய்ப்பு, எத்தனை வாய்ப்பு. மீண்டும் 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 வழி விலகி போய் கடைசியில் நம்ம சொல்லுகிறான், நான் செத்தாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டான். எப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை பாருங்க. மலடி வயிற்றிலிருந்து வந்தவன், 40 வருஷத்திலிருந்து காப்பாற்ற பிறந்தவன், இரட்சகன். அவனுக்கு திட்டங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு. ஆனாலும் அவன் கண்களால் கெட்டு போனான். ஹல்லேலூயா. மத்தேயு 4:23 நம்ம ஹீரோவை பத்தி பார்ப்போம். ஆம். ஆம் ஆம். மத்தேயு 27:39 வாசிங்க. ஆம். மத்தேயு 27:39. ஆம் ஆம் ஆம்
ஆம் ஆம் ம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் மத்தேயு 4:23 சொல்லிட்டேன். மத்தேயு 4:2-3 அங்க ஒரு சம்பவம் நடக்குது. பிசாசு ஆண்டவருக்கு கிட்ட வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி நிரூபிச்சு காட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, உன் தகுதியை எவனுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, உன் தகுதியை எவனுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணிடுறாங்க. யாராவது ஒன்று பேசிட்டா, நான் யார் தெரியுமா, என்ன நீ இப்படி பண்ணலான்னு சொல்லி அவங்க ஸ்தானத்தை விட்டு அவர்கள் இறங்கி விடுகிறார்கள். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒருவர் சொன்னது தான், சரிங்களா? நான் அதை உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுறேன். உங்கள் தகுதியை யாருக்கிட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம், நிரூபிக்க வேண்டாம். தேனியில், அதாவது பூ மேலே உட்கார்ற தேனிக்கும் மலத்தின் மேலே உட்கார்ற ஈக்கு வித்தியாசம் உண்டு. பூ மேலே உட்கார தேனி போய் மலத்தின் மேலே உட்கார்ற ஈட்டை போய் நான் யார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அவசியமும் கிடையாது. அப்படி நிரூபித்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் மலத்தின் மேல் உட்கார்ற ஈக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார். நீங்க போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க லைஃபை கத்தர்கோள் நடத்தி கொண்டு போய்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்க நிரூபிச்சா மாத்திரம் உங்களை விட்டுருவாங்களா? வேற வழியில உங்களை வந்து என்ன செய்வாங்க, பாடாப்படுத்துவாங்க. உங்க தகுதியை யாரிடம் நிரூபிக்க வேண்டாம், கத்தரே உங்களுடைய தகுதியாக இருக்கிறார். ஆமென். மத்த 27 சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் கூப்பிடுறாங்க, டே என்னடா அவனை ரட்சித்த, லாசருவை கல்லறைக்குள்ளேருந்து வெளியே வர வச்ச, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாடா. ஆண்டவர் ஏற்கனவே குமாரன் தான், இறங்கி வந்து தான் நிரூபிக்கணும்னு அவசியமே. பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளை தான். சொல்லுங்க, நீ ஏற்கனவே கர்த்தருடைய. ஆத்திரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? ஆத்திரத்தில் முடிவு எடுத்துறாதீங்க. இயேசு இறங்கி வந்திருந்தாரா நம்ம கதைலாம் இன்னைக்கு காலி. நம்ம எங்கே போய் ரசிக்கப்பட? இயேசு வந்து நம்ம பாடு பப்பரப்பான்னு இருக்கு. அவர் வந்துமே நம்மளால இன்னும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குதே. அவர் மாத்திரம் வராமல் இருந்தால் அந்த உலகம் என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். ஆத்திரத்தில் இயேசு என்ன செய்யலை, முடிவு எடுக்கலை. கர்த்தர் அவர் ட்ராக் மாறி போகலை. நம்ம ஹீரோ ட்ராக் மாறி போகலை. சிம்சோன் ட்ராக் மாறி போயிட்டான். போய் வாய்ப்பு கிடைச்சும் வாய்ப்பு என்ன செஞ்சிட்டான், தவற விட்டுட்டான். இயேசுவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வேணுக்குனே வாய்ப்பு என்ன செஞ்சார், அங்கே ஒரு நல்ல வாய்ப்பை சிம்சோன் தவற விட்டான். இயேசுவால் கல்லுகளை அப்பங்களாக்க முடியாதா? நிச்சயம் முடியும். இயேசுவால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாதா? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் அங்கே தொங்கிட்டு இருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? சும்மா கேளுங்களேன். ஒருவேளை நாம் சிலுவையில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்ப? குளோரி, டேய் யாரை பார்த்து நான் சொன்னேன், ஏசுராஜ் மகளாக்கும். என்ன ஐசக்கு என்னைக்கோ இறங்கி வந்திருப்போம். கர்த்தர் வாய்ப்பை தவற விட்டார். சில நேரத்தில் நல்ல அந்த மாதிரி காரியத்தை தவற விடுவது தப்பே இல்லை. இயேசுவை போல தவற விடுங்க, தப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது, ஆதாயம் தான். ஆனால் சிம்சோன் மாதிரி ஒருவேளை நீங்கள் ட்ராக் மாதிரி போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. போதும், அந்த பாதை போதும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. ஆனால் அதுதான் நல்லா இருக்கு, அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. மருந்து கசப்பாத்தான், ஆனால் லட்டு இனிப்பாத்தா. என்ன பிரச்சனைனா, லட்டு சாப்பிட்டா பொட்டுன்னு போயிடுவோம், மருந்து சாப்பிட்டா பருந்து மாதிரி பறக்கலாம். ஹல்லேலூயா. லட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கண் அடி வாங்குது, கால் அடி வாங்குது, எல்லாம் போகுது, பல்லு போகுது, குடுகுடுன்னு பல்லு ஆடுது. மருந்து கசப்பு தான், ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, கிழங்கு மாதிரி இருக்கலாம். சொல்லுங்க, மருந்து சாப்பிட்டா. மருந்துனா என்னது? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வந்துருங்க, ட்ராக் மாறி போன பரவாயில்ல, உனக்கு அற்புதமான வாய்ப்பு. நாம் கிருபையுள்ள காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மறுபடி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் கடைசி பாகம், முடிவு, சரிங்களா? நியாயாதிபதிகள் 16:20. ஆம், சிம்சோனே, ஆம் ஆம், நித்திரை விட்டு எழும்பி, ஆம் ஆம், நல்லா கவனிங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை, எவ்வளோ மோசமான சூழ்நிலை பாருங்க. கர்த்தர்
இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு. இல்லை இல்லை, நீங்கள் சரியான வழியில் வந்தால் தான் அவர் உங்கள் கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு போன இடத்துல இவர் நிற்கிறாரு. நாம் ஒருவேளை தவறான அசிங்கங்களுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அவர் நம்ம நினைக்கிறோம், ஐயோ எப்படியாவது காப்பாற்றிடுவாரான்னு சொல்லி வந்துட மாட்டோமான்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம சரியான வழிக்கு வந்துட்டோன்னா அவர் கூட வருவார். ஆமென். 21 வாசிங்க. 10. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி கொண்டு போய் 2 கையில சங்கிலியை போட்டு ஜெயில மாவரைத்து கொண்டிருக்கிறான். யாரு? ஃபர்ஸ்ட் ஹீரோ. யாரு? ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜெயில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? மொட்டை அடிச்சு கண்ணை பிடுங்கி மாவரைக்க விடுகிறார்கள். எப்படி பிறந்தவன், எப்படி அழைக்கப்பட்டவன். இடையில இன்னொரு வாய்ப்பு கொடுத்து எவனாவது கழுத தாடையை வச்சு 1000 பேரை கொல்ல முடியுமா? அப்படி ஒரு பூஸ்டை கொடுத்து, சரி இங்க இருந்தாவது இந்த அவிஞ்சு போன கட்டை திருப்பி எரிஞ்சிராதான்னு சொல்லி மறுபடி கொளுத்தி பார்த்தாரு. நான் தண்ணிக்குள்ளதான் போவேன்னு திருப்பி என்ன செய்கிறான்? போகிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் காம்பவுண்ட் வால் கோட்டை சுவர் கட்டுறதுக்கு பெரிய குழி தோண்டி இருக்காங்க. என்ன சுவர் கட்டுறதுக்கு? ஒரு குண்டு ஆடு அந்த குழிக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? நல்லா முழுக்குன்னு இருக்கு அந்த ஆடு. என்ன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முரட்டு ஆடு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு, அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் கஷ்டப்பட்டு அந்த குழிக்குள்ள போய் அந்த ஆடை எப்படியோ தடுமாறி தூக்கிட்டாரு. இந்த ஆடு சொல்லி திருப்பி சுற்றி போய் ஒரு 10 அடி தள்ளி மறுபடியும் அதே குழியில் என்ன செஞ்சிருச்சு? பக்கத்தில் சொல்லுங்க நீந்தான். அது பக்கத்தில் சொல்லுங்க நீந்தான். நாம தான் அது. கஷ்டப்பட்டு கத்தர் அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி என்ன செஞ்சிட்டாரு? தூக்கி விட்டுட்டாரு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். ஏசப்பா கிருபையா நம்மளை தூக்கி விட்டுட்டார். இனி அந்த குழி நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த குழி உங்களை இழுத்துச்சுன்னா ஏசப்பாட்ட கேளுங்க, லார்ட் கிவ் மீ ஸ்ட்ரென்த், எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு அந்த பழைய பாவம் வேண்டாம், பழைய குழி வேண்டாம், இனி நான் நீதியின் பாதையில் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்டவன் கண்ணு குருடு, மண்டையில சொட்டை, மன்னிக்கவும் மொட்டை, கையில் என்னது? மாவு. டே சிம்சோன் சீக்கிரம் ஆட்டுறா. சீக்கிரம் ஆட்டு. தோசை என்ன செய்யணும்? சுடணும். நியாயாதிபதிகள் 16:25. சிறைச்சாலையிலிருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள். போதும். சாம்பியன் டு கோமாளி. சாம்பியன்லிருந்து கோமாளியாக மாறுவது எப்படி? இப்படித்தான். இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம்ம பயன்படுத்தி கொண்டால் கத்தர் நம்மளை மறுபடியும் சாம்பியனாகவே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சாம்பியனா ஆரம்பிச்சவங்க கோமாளியா முடிச்சிட்டாங்க. காரணம், இன்னொரு வாய்ப்பை தவற விட்டார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தவற விட்டுறாதீங்க. சொல்லுங்க, நீங்க தயவு செஞ்சு ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அவன் வேடிக்கை காட்டினான். வேடிக்கைன்னா யோசிச்சு பாருங்க, கண்ணு இல்லை, முடி இல்லை, கையில் விலங்கு. அவனை நடுவில் விட்டு பின்னாடி வந்து ஒருத்தன் அடிச்சிருப்பான், ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருப்பான், மண்ணள்ளி போட்டிருப்பான், காரி துப்பி இருப்பான். அப்படி இப்படி என்ன செய்கிறாங்க? அவனை மறக்கம் காட்டுறாங்களா? நம்ம ஒரு பாஷையில் ஒன்று உண்டு, அவனை சுத்த விடுறாங்க, அவனை வேடிக்கை காட்ட வைக்கிறாங்க. அழைப்பை விட்டு போய் எப்படி இருந்த வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் எப்படி இருந்த ஆளு கேளுங்களேன். எப்படி இருந்த ஆளு? இப்படி எப்படி இருந்த நான்? அப்படிதான் சிம்சோன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மாத்திரம் டிவி வீடியோலாம் இருந்தா நம்ம வருத்தப்பட்டிருப்போம். டே எப்படி இருந்தவன்டா நீலாம் நீயா ஏன்டா போற? நீ சாதிக்க வேண்டியவன்டா. ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு நடந்த சம்பவம் தான், சும்மா சொல்றேன் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். நடிகர் விவேக் உங்களுக்கு தெரியும், அவர் நல்லா இருந்தார். கொரோனா நாட்களில் அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். அவராக போய் வாண்டடாக போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவராகவே பூஸ்டர் ஊசி என்ன செஞ்சார்? போட்டு அவராகவே பேட்டியும் கொடுத்தார். இங்கே பாருங்க, நான் ஊசி போட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, ஜம்முன் இருக்கேன், கும்முன் இருக்கேன், இந்த டாக்டர் பேர் என்ன, எம்மா அந்த அம்மா நல்லா எனக்கு ஊசி குத்துனாங்க, நீங்களும் குத்துங்க என்ன செஞ்சுட்டார் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஆள் அவுட்டு. அன்னைக்கு நைட்டு நான் யோசிப்பேன், எப்படி இருந்த ஆள் அன்னைக்கு கொஞ்சம் 2 நாள் என்ன செஞ்சிருக்கலாம். அவர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன்னு சொல்லி அவர் எப்பவுமே நல்ல காரியங்கள் பண்ணுவார், மரம் நடுவார், மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்கிறார். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன்னு சொல்லி அவராக போய் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் மாதிரி நேரம் என்ன செஞ்சுட்டாரு, போய் போட்டு அன்னைக்கு நைட்டே ஆள் காலி. சிம்சோன் ஒரு நல்லது செய்ய போனால் கூட பரவாயில்ல, அவன் தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற போய் மாட்டிக்கொண்டான்.
நியாயாதிபதிகள் 16:28 வாசிங்க. 29 வாசிங்க. ஆம், பிடித்து கொண்டு ஆம் ஆம் ஆம். சரி, இங்கே இதை அப்படி நிப்பாட்டும். இந்த கிளைமேக்ஸ் இங்கே இப்படி நிற்கட்டும். இன்னொருத்தருடைய கிளைமேக்ஸை பார்த்துட்டு வரோம். லூக்கா 23:46. லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொன்னார். யோவான் 19:30. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து, மார்க் 15:37. நாங்களே டயர்டாக இருக்கோம், ஒவ்வொரு அதிகாரமும் அனுப்புறீங்கிற மாதிரி யோசிக்க கூட எடுங்க. மார்க் 15:37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு, நல்லா கவனிங்க, ஜீசஸ் அவர் சிலுவையில் எப்படி தொங்குறார்? எல்லாரும் என்ன பாருங்க, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு, முடிவுக்கு வந்தாச்சு. அவர் சொல்லுகிறார், he boldly said, அவர் மகா சத்தமாய் எல்லாம் முடிந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, he finished சொல்லுங்க, அவர் முடித்தார். அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுது அமோகமான ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் ஆரம்பிச்சவர் அவர் வித்தியாசமானவராய் வாழ்ந்தார். அவர் வேறு பிரிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தார். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ அவமானங்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து, அவர் முன்னேறி வந்து, அவர் வழிவிலகி போகாம தவற வேண்டிய சில வாய்ப்புகளை தவற விட்டு இப்போ முடிவுக்கு வந்து சொல்லுகிறார், நான் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நானோ வேற ஊழியக்காரங்களோ ஜெபிக்க வந்தா நீங்க சொல்லணும், பாஸ்டர் நான் தைரியமா சாக போகிறேன், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்ல எத்தனை பேரால முடியும்? அல்லேலூயா. எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ்டர். நான் சாகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சாக. பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் தீமோத்தேயு கிட்ட. இந்த மாதிரி முடிவு நம்முடைய முடிவா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது பிதாவே, நீர் எனக்கென்று நியமித்த எல்லா நோக்கத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு சிலுவையிலே ஜீவனை விட்டார். ஆனால் அந்த ஹீரோ சேம் ஆக்ஷன், இங்க லெஃப்ட்ல ஒரு தூணு, ரைட்ல, ஆனால் அதை இழுத்து அவன் மேல போட்டு 3000 பேர் செத்தாங்க. ஆளோட ஆளா சிம்சோன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எந்த ஹீரோவா இருக்க விருப்பப்படுறீங்க? ஹீரோ நம்பர் 1, ஹீரோ நம்பர் நம்மளாம் ஜீசஸ் ஹீரோ. அல்லேலூயா. இயேசு என்ற ஹீரோவை பின்பற்றுகிறவர்கள் கரங்களுக்கு சொல்லுங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் நான் சாகணும். சொல்லுங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு தான் சாகணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம இந்த செய்தியை கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எப்படியோ இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தற்செயலாய் பிறக்கலை. இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கர்த்தருடைய திட்டம் அது, கர்த்தருடைய நோக்கம் அது. ஆரம்பம் அமோகம் தான். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ இடத்துல ஒரே ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்டு பசியாக இருக்கிறவங்க மத்தியில் நாம் நல்லா சாப்பிட்றோம். பக்கத்தில் சொல்லுங்கள், நல்ல கிழங்கு மாதிரி என்ன செய்கிறீங்க? சொல்லுங்கள், இருக்கீங்க. நல்ல கிழங்கு மாதிரி இருக்கீங்க. நம்ம ஓரளவு ட்ரெஸ்ஸு, நான் 500 ரூபா புடவை தான் கட்டியிருக்கேன். எத்தனையோ பேருக்கு 5 ரூபா துணி கூட கிடைக்கல. ஆரம்பம் நமக்கு எத்தனையோ பேரோட கம்பேர் பண்ணும்பொழுது அமோகம்தான். நம்ம வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இந்த சபைக்குள்ள இருக்கிறோம். இனி வழி விலகி போகவே போகாதீங்க. ஹல்லேலூயா. சில வாய்ப்புகளை தவற விடுங்க, சந்தோஷம். சில கெட்ட வாய்ப்புகள் வேண்டாம், அதை விட்டுருங்க. நல்ல வாய்ப்பை பிடிச்சுக்கோங்க. ஆமேன். கர்த்தர் இன்னொரு வாய்ப்பு இன்னைக்கு ஆராதனையில் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் கையை பிடிச்சுக்கோங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சு மகனா ஏத்துக்கோங்கப்பா, இனி நான் அங்க போக மாட்டேன்ப்பா, நீங்க எனக்கு போதுப்பான்னு சொல்லி பாருங்க. உங்களை சிம்சோனை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் சாதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. முடிவு எப்படி தெரியுமா இருக்கணும்? எல்லாம் முடிந்தது, நான் தைரியமா உங்க ராஜ்யத்துக்கு வருகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன்,
எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி சிம்சோனை போல அல்ல, இயேசுவை போல நாங்கள் முடிக்கணும். இயேசுவை போல எங்கள் நோக்கத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் சாதிக்கணும். கேளுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, எங்களை ஆரம்பிச்சிங்களே உமக்கு நன்றி, எங்களை வேர் பிரிச்சிங்களே எங்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் வழி விலகி போனேன், ஆனால் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. இனி என்னுடைய முடிவு ஆண்டவரே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவே முக்கியம் என்றது போல அப்பா, எங்க முடிவு மிகவும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்தாருடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க சபையினுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க சிம்சோனை போல பரிதபிக்கப்பட்ட நிலையில செத்து போயிடக்கூடாது. ஏசப்பா, நாங்க உம்மை போல சாதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தாருக்கு அப்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க சபைக்கு அப்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை இன்னும் அதிகமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவீராக, இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவீராக. இயேசுவை போல முடிந்ததென்று சொல்லி வெற்றியாளராய் உங்க ராஜ்யத்துக்குள்ள வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருப்பார்கள் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் பலவீன பகுதிகளில் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களில் சண்டைகளோடு சச்சரவுகளோடு வேதனையோடு இருப்பாங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தில் சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கட்டளையிட்டு பிரிந்த உள்ளங்களை ஒன்று சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகளோடு இருப்பார்கள் என்றால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இவர்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாங்க முடியாத பிரச்சனையில் இருப்பார்கள் என்றால் தாங்கிடும் பலன் தந்து அதை விட்டு தப்பி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பரிசுத்தத்தோடு, ஞானத்தோடு, பயபக்தியோடு ஆண்டவரே உமக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையா இருக்க நேசிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.